ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன பிஎஸ் உலகம். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த கடல்லேருந்து எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம மைண்டில் கண்டிப்பாக ஓடிட்டுருக்கோம். அதுவும் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் கை தேர்ந்தவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்காது. டெய்லி ஒரு ஸ்டாக் இல்லை மந்த்லி ஒரு ஸ்டாக்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பிகினராக இருக்கவங்களுக்கு ஸ்டாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்கும் சூஸ் பண்ணணும், நம்ம போர்ட்ஃபோலியோவை டவுன் பண்ணாத ஸ்டாக்காக எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையில் எப்படி செய்கிறது? பிகினராக இருக்கவங்க எந்த அனாலிசிஸும் பண்ணாமல் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லா அமௌண்ட்டையும் இடிஎஃப்லேயே போட முடியாது இல்லையா? கொஞ்சம் அமௌண்ட் இடிஎஃப்ல போட்டுட்டு ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது? இந்த மாதிரி உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்க விதவிதமான கொஷின்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு 3 விதமான ஆன்சரை உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ். அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோன்னா கண்டிப்பாக ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் அங்கே போயிட்டு சில விஷயங்களில் நம்ம ஃபெயில் ஆகிட்டு தான் வரணும். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த கம்பெனி எப்போ லான்ச் பண்ணுறாங்க, எந்த அமௌண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க, ஐபிஓ வருதா, இடிஎஃப் இல்லை இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தர் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாக், அதாவது அந்த பர்டிகுலர் கம்பெனி வேற ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதோட நேம் மாறி இருக்கும். அப்போது நம்ம டெய்லியும் அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நியூஸ் அப்டேட். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற 2 வெப்சைட், என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மணி கண்ட்ரோல். இந்த ரெண்டுமே நார்மலாக கூகுளில் போயிட்டு என்எஸ்சி, மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னாவே ஃபர்ஸ்ட் லிங்க்கில் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா இந்த வெப்சைட்டில் மார்க்கெட்டில் நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் கண்டிப்பாக அங்கே அப்டேட் பண்ணுவாங்க. வேறு எங்கேயாவது இந்த நியூஸை நீங்கள் கேட்டிருந்தா கூட ஃபேக் நியூஸ்னு விட்டுடலாம். ஆனால் இந்த வெப்சைட்டில், முக்கியமாக என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது அஃபிஷியல் நியூஸாக தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவதாக நான் சொல்ல போகிற விஷயம், ஸ்டாக் செலெக்ஷன் அண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ். நியூஸ்லாம் கரெக்டாக பார்த்துட்டே தான் இருக்கோம். திடீர்னு ஒரு கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க, உடனே போய் அந்த கம்பெனியை வாங்கிடலாமான்னா கிடையாது. அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா, யாரெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்யூச்சரில் அது க்ரோத் ஆகுமான்னு பார்த்து வாங்கணும். அப்போ அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது ஒரு 3 வெப்சைட். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராடே ஸ்க்ரீனர், செகண்ட் ஒன் ஸ்க்ரீனர் அண்ட் தேர்ட் ஒன் ட்ரேடிங் வியூ. முன்னாடி சொன்ன நியூஸ் அப்டேட்டுங்கிறது யார் பார்த்தாலும் கண்டிப்பாக புரியும். ஆனால் இந்த 3 வெப்சைட்லேயும் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிற நாலேஜ் இல்லாமல் இந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து வேறு டிவிஷனாக பிரித்து இன்ட்ராடே ஸ்க்ரீனரில் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அங்கே ஸ்டாக் லிஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஸ்டாக்கை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணாலே போதும். புதுசாக எங்கேயோ போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடே ஸ்க்ரீனரில் டெய்லியும் நம்ம கண்ணில் படுற ஸ்டாக் அனலைஸ் பண்ணாலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரீனர். ஒரு கம்பெனியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. அதே மாதிரி ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற வெப்சைட்டை டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா மென்ஷன் பண்ணி சொல்லணுன்னா சார்ட் அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 அனாலிசிஸுமே கம்பெனியில் வர்ற நியூஸ் பேஸ்டு தான் இந்த அனாலிசிஸ் இருக்கும். ஆனால் டெக்னிக்கல்ங்கிறது ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோ அப்டேட்டாக இருக்கும். ஸோ எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 3 வெப்சைட்டையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலி இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷனே ஓகே தான், போதுமானது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதில் நான் யூஸ் பண்ணுற 2 ஆப் ஜெரோதா அண்ட் ஏஞ்சல் ஒன். ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். அதுக்காக மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஜெரோதா அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஏஞ்சல் ஒன்.
இந்த 2 ஆப் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த brokerage ஆப்பாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதுக்காக ஆதார், பேன், சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃப் இது எல்லாமே யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியிருக்கணும். நம்ம பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கணும். பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம அமௌண்ட் வரும். இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஆப் தானான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுற ஆப்பாக இருக்கணும். நீங்கள் மட்டும் தனியாக எதுவும் போய் யூஸ் பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை விட அட்வான்ஸ்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதும் உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணுங்கள். நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டுன்னு தோணா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேனோ இல்லை வேறு யாரோ சொல்கிறாங்கன்னோ இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸை பேலன்ஸ் பண்ணுற டெக்னிக் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.